இந்த ஒரு நாட்டுல மனுஷங்களுக்கு பதிலா ஆடுதான் புதுசு புதுசா சட்டங்களை உருவாக்குமா. நம்ம எல்லா நாளுமே சுடுதண்ணிலே குளிச்சோம் அப்படின்னா நம்மளோட உடம்பு என்ன ஆகும்னு தெரியுமா? நம்ம ஃப்ரூட்ஸ் கட் பண்றதுக்கு கத்தி ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா எதுக்காக அது கூடவே சேர்த்து பேண்டேஜும் கொடுக்குறாங்க. பிளிப்கார்ட்ல ஃபர்ஸ்ட் யாரு ஆர்டர் பண்ணா அவர் என்ன ஆர்டர் பண்ணாருன்னு தெரியுமா? சோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, எந்த ஒரு நாடா இருந்தாலும் சரி அந்த ஒரு நாட்டை புதுசு புதுசா ஒரு சட்டத்தை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்காகவே ஒரு சில பெரிய பெரிய தலைவர்களை உருவாக்குவாங்க. அது மட்டும் இல்ல அதுக்காகவே ஒரு பெரிய ப்ராசஸ் நடக்கும். ஆனா அயர்லாந்துல இந்த ஒரு வேலையை ஒரு ஆளுதான் பண்ணுதுன்னு சொன்னா உங்களால நம்பவே முடியாது. அது எப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் 10ல இருந்து 12 ஆகஸ்ட்ல புக்குங்கிற பேர்ல ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குமா. அந்த ஒரு ஃபெஸ்டிவல்ல ஒரு ஆட்டை தேர்ந்தெடுத்து அந்த ஆட்டை 3 நாளைக்கு ராஜாவா ஆக்கிடுவாங்களா. அதுக்கப்புறமா அந்த ஃபெஸ்டிவலோட முடிவு நாள்ல நிறைய சட்டங்களை நிறைய பேப்பர்ல எழுதி அந்த ஆட்டுக்கு முன்னாடி வச்சிடுவாங்க. அந்த டைம்ல அந்த ஆடு முதல்ல எந்த பேப்பர் மேல கால் வைக்குதோ அந்த பேப்பர்ல இருக்க சட்டத்தை அடுத்த ஒரு வருஷம் வரைக்கும் ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம இடத்துல ஒரு மனுஷன் சொல்றத ஒருத்தவங்க கூட கேட்க மாட்டாங்க. ஆனா இங்க ஒரு ஆடு சொல்றத முழு நாடே கடைபிடிக்குது. நம்பர் 2, மதியம் நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா நம்மள நிறைய பேர் லைட்டா ஒரு குட்டி தூக்கம் போடுவோம். அதுவும் இந்த ஒரு பழக்கம் நம்மள நிறைய பேருக்கு இருக்குது. ஆனா இப்படி பகல்ல தூங்குற பழக்கம் நல்லதா இல்ல கெட்டதா அப்படிங்கிற சந்தேகம் நம்மள நிறைய பேருக்கு இருக்கு. ஆனா பகல்ல அரை மணி நேரம் தூங்குறது அப்படிங்கிறது மனிதனோட மூளையில உள்ள செல்லுக்கு ரொம்பவே நல்லதுங்கிற மாதிரி ஒரு ஆராய்ச்சியில சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல ரீசெண்டா லண்டன்ல இருக்க யூனிவர்சிட்டியில பகல்ல தூங்குறவங்களை வச்சு ஒரு ஆராய்ச்சியும் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஆராய்ச்சியில என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா பகல்ல தூங்குறவங்களோட மூளை கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல பகல்ல தூங்குறவங்களோட வயசு 2ல இருந்து 6 வருஷம் வரைக்கும் வயது முதிர்வையும் குறைக்கும். அதாவது நமக்கு வயசு ஆக ஆக மூளை சுருங்கும் போது ஞாபகம் மறதியும் வரும். அதனால நைட்லயும் கரெக்டான டைமுக்கு தூங்கி பகலையும் ஒரு அரை மணி நேரம் தூங்கணும் அப்படின்னா வயசானதுக்கு அப்புறமா வர்ற மறதி நோயில இருந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. பகல்ல ரொம்ப நேரம் தூங்குறத சொல்லல, வெறும் அரை மணி நேரம் தூங்குறத மட்டும்தான் சொல்றாங்க. அதே மாதிரி இப்படி பகல்ல தூங்குறது சோம்பேறித்தனம் ஆகாது. இந்த மாதிரி பகல்ல தூங்குறது நம்மளோட மூளைக்கு புத்துணர்ச்சி தரும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் பகல்ல தூங்குவீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. நம்பர் 3, நம்ம பல்லு விளக்குனதுக்கு அப்புறமா நம்மள நிறைய பேர் கண்டிப்பா குளிக்கிறதுக்கு தான் போவோம். அப்படி குளிக்கிறதுக்கு போகும்போது பச்சை தண்ணியை யூஸ் பண்ணாம மேக்ஸிமம் சுடுதண்ணியை தான் யூஸ் பண்ணுவோம். இப்படி நம்ம அடிக்கடி சுடுதண்ணியில குளிக்கும் போது நம்ம உடம்புல உள்ள நல்ல பாக்டீரியாஸ் கூட செயலிழந்து போயிடும். அது மட்டும் இல்ல நம்மளோட உடம்புல நிறையவே வெடிப்பு, தோல் சுருக்கம், தோல் சம்பந்தப்பட்டமான நோய்கள் கூட வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. சோ இந்த ஒரு காரணத்தினாலதான் அடிக்கடி அதிகமா சுடுதண்ணில குளிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 4, நீங்க ஷாப்பிங் மால் அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் பொருள் வாங்கிட்டு அதை பில் போட போனீங்க அப்படின்னா அப்படி நீங்க பில் போடும் போது கண்டிப்பா ஒவ்வொரு பொருளையும் பார்கோட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டிப்பா வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்ல ஒவ்வொரு பொருளையும் பில் போடும் போது இந்த பார்கோட் ஸ்கேன் பண்ணி தான் பில் போடுவாங்க. அப்படி நம்ம யூஸ் பண்ற இந்த ஒரு பார்கோட் முதல்ல எந்த ஒரு பொருள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு தெரியுமா? இந்த ஒரு பப்ளிகமோட பேர் தான் பிர்க்லிஸ்கம். இந்த ஒரு பப்ளிகம்ல இருந்தா முதல்ல பார்கோட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்பர் 5, பொதுவா நம்மள நிறைய பேர் வெஜிடபிள் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் கட் பண்றதுக்கு கண்டிப்பா கத்தியை தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி நம்ம கிட்ட கத்தி இல்ல அப்படின்னா நம்ம கத்தியை ஆர்டர் பண்ணி வாங்குவோம். அப்படி நம்ம கத்தியை ஆர்டர் பண்ணி வாங்கும் போது வெறும் கத்தி மட்டும் தான் கொடுப்பாங்க. ஆனா இந்த வுட் கார்விங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கம்பெனில மட்டும் கத்தியோட சேர்த்து 3 பேண்டேஜையும் கொடுப்பாங்களா. ஏன்னா நம்ம காய்கறியோ இல்ல பழங்களோ கட் பண்ணும்போது தெரியாம நம்ம கையை கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுல யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக இந்த ஒரு 3 பேண்டேஜையும் சேர்த்து கொடுப்பாங்க. நம்பர் 6, இந்த ஒரு ஃபேக்டர் பாத்தீங்க அப்படின்னா மொபைல் கேமராஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்மளோட மொபைல்ல நிறையவே ஆப்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுலயும் குறிப்பா நம்ம மொபைல்ல கேம் விளையாடும் போது யாராவது போன் பண்ணுவாங்க. அப்படி வந்த காலை ரிசீவ் பண்ணும்போது கால் விண்டோ ஓபன் ஆயிடும். நம்ம விளையாடக்கூடிய அந்த ஒரு கேமை பாத்தீங்க அப்படின்னா அது பேக்ரவுண்ட்ல போயிடும். ஆனா இப்படி நடக்காம இருக்கணும் அப்படின்னா சிம்பிளான ஒரு செட்டிங்ஸை வச்சு இந்த ஒரு விஷயத்துல இருந்து நீங்க தப்பிக்கலாம். எப்படின்னா நீங்க உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய டைல் ஆப் அப்படிங்கிற ஆப்பை ஓபன் பண்ணி அந்த ஆப்புக்கு மேல இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணி அதுல இருக்கிற செட்டிங்ஸ்ங்கிற ஆப்பை கிளிக் பண்ணி அதுல ஷாவ் கால் இன் பாப் அப்ங்கிற ஆப்ஷனை ஆன் பண்ணணும். இதுக்கு அப்புறமா நீங்க எப்போ கேம்ஸ் விளையாடும் போது போன் வந்துச்சு அப்படின்னாலும் கேம் விளையாண்டுகிட்டே போன் பேசலாம். நம்பர் 7, இந்த உலகத்திலே ரொம்பவும் நீளமான ரயில்வே கொண்ட நாடு அப்படின்னா அது ரஷ்யா தான். ஏன்னா அந்த ரயில்வேயோட மொத்த தூரமே 9200 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும் அப்படின்னா நம்ம இந்த ரயில்ல நான் ஸ்டாப்பா போகணும் அப்படின்னா 152 மணி நேரம் 20 நிமிஷம். அது மட்டும் இல்ல இந்த ரஷ்யா தான் உலகத்திலே ரொம்பவும் பணக்கார சிட்டி அப்படிங்கிற இடத்துல இந்த மெக்சிகோ தான் 4வது இடத்துல இருக்குது. இந்த ஒரு சிட்டி இப்படி ரொம்பவே பிஸியா இருக்கிறதுனால அந்த ஊர்ல ரொம்பவே டிராபிக் ஆகுமா. டிராபிக் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா அங்க உள்ள பணக்காரங்க ஒரு சில பேர் அவங்களுக்கு தனியா ஒரு ஆம்புலன்ஸே வாங்கி வச்சிருக்காங்களாம். எதுக்காக ஆம்புலன்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னா டிராபிக்கை ஈஸியா கிளியர் பண்ணி போகணும் அப்படிங்கிறதுக்காண்டே ஆம்புலன்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க. நம்பர்
அஃபிலியேட் ஆன்லைன் வெப்சைட் யூஸ் பண்ற எல்லா பேருமே மோஸ்டா லைஃப்ல ஒரு முறையாவது Flipkart ஷாப்பிங் வெப்சைட்டை யூஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா Flipkartல ஷாப்பிங் பண்ண முதல் ஆள் யாரு, அவர் என்ன பர்ச்சேஸ் பண்ணாருன்னு தெரியுமா? 2007ல விவிகே சந்திரன் பேர் கொண்ட இந்த ஆளு தான் Flipkart மூலமா லிவிங் மைக்ரோசாஃப்ட் சேஞ்ச் தி வேர்ல்ட் அப்படிங்கிற புக்கை ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காரு. இதுலயும் ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த புக்கை டெலிவரி பண்றதுக்கு Flipkartோட ஓனர்ஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்களாம். ஏன்னா இந்த புக்கு எங்கேயுமே கிடைக்காம ரொம்பவே தேடி கண்டுபிடிச்சா அதுக்கப்புறமா வாங்கி தான் இந்த புக்கை டெலிவரி பண்ணாங்களாம்.